சிறகடிக்க ஆசை சீரியல்ல இந்த பக்கம் நம்ம ரேகா முத்து சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல்ல வந்து மயக்கம் போட்டு கிடக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் டாக்டர் செக் பண்ணிட்டு என்ன ஏதுன்னே புரியல. ஏன்னா அவங்க நடிக்கிறாங்க இல்லையா, ஆனால் உடம்புக்கு எதுவுமே இல்லை. என்ன செய்யறதுன்னு தெரியாம டாக்டர் ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம முத்து, மீனா, செல்வம், அதுக்கப்புறம் சத்யா இவங்க எல்லாமே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு மாறு வேஷத்தில் வந்துடுறாங்க. அதாவது டாக்டரு, கம்பவுண்டர் இந்த மாதிரி கெட்டப்பில் வந்துடுறாங்க, ஆம்புலன்ஸோட வந்துடுறாங்க. இப்போ உள்ளார நுழையும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு கம்பவுண்டர் இருப்பார் இல்லையா, அவர் கூப்பிட்டு கேள்வி மேலே கேள்வியாக கேட்க, நான் புதுசு இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு முத்து ஏதோ சொல்கிறாப்புல. அப்படியா, அப்படின்னா நீ எனக்கு இன்னைக்கு மதியானம் பிரியாணி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஏதோ ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. பிரியாணி தானே வாங்கி கொடுத்துட்டா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரேகா இருக்கிற ரூமுக்கே அவங்க போயிடுறாங்க. ஆனால் முன்னாடி 2 செக்யூரிட்டி நிற்கிறாங்க. அவங்கள மீறி எப்படி உள்ளார போகிறது அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது, மீனா நீ போய் அவங்க கிட்ட தசு புசுன்னு இங்கிலீஷில் பேசு, அவங்களே விட்டுருவாங்க அப்படின்ன உடனே அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனா போயிட்டு இங்கிலீஷில் பேசி எப்படியோ உள்ளார போயிடுறாங்க. உள்ளார போன உடனே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ரேகா ஏந்திரிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்படி இப்போ போகிறது வெளியில், இவங்க 2 பேர்த்த மீறி எப்படி போகிறது அப்படிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது, நம்ம முத்து கையிலேயே மயக்க மருந்து ஸ்ப்ரே எடுத்துகிட்டு வந்திருக்காப்லையாட்டுக்கு. ரேகாவை ஒரு சேரில் உட்கார வச்சு டோருக்கு பின்னாடி போய் நிற்க வச்சுட்டு டக்குன்னு டோரை ஓப்பன் பண்ணி சீரியஸ்னு உடனே அந்த 2 செக்யூரிட்டி உள்ளார வராங்க ரூமுக்குள்ளே. வந்த உடனே அவங்க முகத்தில் மயக்க மருந்து ஸ்ப்ரேயை அடித்து விட்டுறாப்புல. ரேகாவை அந்த வீல் சேரில் உட்கார வச்சு தள்ளிக்கிட்டு போகும்பொழுதே இங்கே ரேகாவோட அப்பா அடியாட்களோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாப்புல. டக்குன்னு வேற ஒரு ரூம்குள்ளே போயிடுறாங்க. ஸோ இங்கே ரேகாவை பார்க்கறதுக்காக வந்தால் இங்கே செக்யூரிட்டி தான் மயங்கி கிடக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது ரேகாவை யாரோ வச்சு தள்ளிக்கிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குள்ளே அந்த ரூமில் இருந்து எஸ்கேப் ஆகி ஆம்புலன்ஸை எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகிடுறாங்க. இங்கே ரேகாவோட அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல, இப்போ ரேகா எங்கே அப்படிங்கிற மாதிரி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம முத்துவும் மீனாவும் ரேகாவையும் நம்ம சத்யாவையும் எங்கே அழைச்சிக்கிட்டு போகிறாங்க அப்படின்னா, நம்ம முத்துவோட பாட்டி வீடு, அதாவது அண்ணாமலையோட அம்மா வீட்டுக்கு தான் அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. ஸோ ஏற்கனவே ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் நம்ம முத்து சொல்லிட்டாப்லையாட்டுக்கு. ஸோ இப்போ அங்கே தான் வந்து அவங்க 2 பேர்த்துக்கும் அடக்கலம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.